அனைவருக்கும் வணக்கம். இது ஈரோடு ஆர்ஆர் அகாடமி. நான் உங்கள் கார்த்தி. இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்களுக்கும் தெரியும். ரிஜிட் பாடிஸ், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரிஜிட் பாடிஸ். சரி, ரிஜிட் பாடினா என்ன? ஒரு ஒழுங்கற்ற திண்மம், இர்ரெகுலர் சாலிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்ன சொல்கிறோங்க? ரிஜிட் பாடிஸ் அப்படின்னு என்ன சொல்கிறோம்? ஒரு ஒழுங்கற்ற திண்மம், ஒரு இர்ரெகுலர் சாலிட் அப்படின்னு சொல்லுவோம். வாங்க, இது சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் அடிக்கடி எக்ஸாமில் கேட்ட விஷயங்களையும் நான் இங்கே கொடுத்துருக்கேன். வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ கிளாஸுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். வாங்க கிளாஸுக்குள்ளே போகலாம். ரிஜிட் பாடிஸ். நான் ரிஜிட் பாடினா ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ரிஜிட் பாடினா நான் சொல்லியிருக்கேன் ஒழுங்கற்ற திண்மம், அதாவது இர்ரெகுலர் சாலிட். இப்போது இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, டு நாட் சேஞ்ச் த ஷேப் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பை ஃபோர்ஸ். அதனுடைய உருவம் மாறாது விசையின் காரணமாக அப்படின்னு சொல்கிறோம். டு நாட் சேஞ்ச் த ஷேப் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பை ஃபோர்ஸ். மறந்துடாதீங்க. இப்போ இதில் த நம்பர் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஃபார் த ஜென்ரல் மோஷன் ஆஃப் எ ரிஜிட் பாடி இஸ் 6. இது நிறையா பழைய எக்ஸாமில் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். த நம்பர் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஃபார் த ஜென்ரல் மோஷன் ஆஃப் எ ரிஜிட் பாடி இஸ் 6. மறந்துடாதீங்க. 6 இண்டிபெண்டன்ட் கோஆர்டினேட்ஸ் ஆர் நீடட் டு ஸ்பெசிஃபை தி மோஷன். ஸோ ரிஜிட் பாடியை பொறுத்த வரைக்கும் அதனுடைய மோஷன், அதனுடைய இயக்கத்தை நம்ம குறிக்கணும், வரைபடமாக குறிக்கணும் அப்படின்னா அதுக்கு எத்தனை கோஆர்டினேட் தேவைன்னா 6 கோஆர்டினேட். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா நமக்கு 3 கோஆர்டினேட்ஸ் தெரியும். அதாவது 3 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்னு சொல்லுவோம் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில், எக்ஸ் ஒய் இசட். ஆனால் இந்த ரிஜிட் பாடி நம்ம இயக்கத்தில் ஒரு வரைபடத்தில் குறித்து இதனுடைய பொசிஷன், இதனுடைய மோஷன், இதனுடைய இயக்கத்தை நம்ம சொல்லணும் அப்படின்னா 6 கோஆர்டினேட்ஸ் நமக்கு தெரியும். 6மே இண்டிபெண்டன்ட் கோஆர்டினேட்ஸ். அந்த 6 இண்டிபெண்டன்ட் கோஆர்டினேட்ஸ் 2 செட்டாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று ஸ்பேஸ் செட் ஆஃப் கோஆர்டினேட்ஸு, இன்னொன்று பாடி செட் ஆஃப் கோஆர்டினேட்ஸ். இல்லைனா இப்படி கூட சொல்லுவோம், ஃபேஸ் கோஆர்டினேட் சிஸ்டம், பாடி கோஆர்டினேட் சிஸ்டம் கூட சொல்லுவோம். வாங்க அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். முதல்ல ஃபேஸ் கோஆர்டினேட் சிஸ்டம். இதுக்கு என்ன சொல்கிறோம்? ஃபேஸ் கோஆர்டினேட் சிஸ்டம் எக்ஸ் ஒய் இசட். இது அன்பிரைம்டு சிஸ்டம் நம்ம சொல்கிறோம். என்ன சிஸ்டம் சொல்கிறோம்? அன்பிரைம்டு சிஸ்டம் நம்ம சொல்கிறோம். அப்போது இதனுடைய ஆர்ஜின் பார்த்தீங்கன்னா ஓ. இந்த படம் பின்னாடி வருது, அப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். என்ன சொல்லியிருக்கேன்? ஸோ நார்மல் ஆப்ஜெக்ட் நம்ம ஒரு ஓரியன்டேஷன் ரெப்ரசன்ட் பண்ணணும், டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா 3 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எக்ஸ் ஒய் இசட். இந்த ரிஜிட் பாடியில் இருக்கக்கூடிய ஓரியன்டேஷன் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா 6 கோஆர்டினேட் சிஸ்டம் நமக்கு வேணும். ஒன்று ஃபேஸ் செட் ஆஃப் கோஆர்டினேட்ஸ், அனதர் ஒன்று பாடி செட் ஆஃப் கோஆர்டினேட்ஸ். இந்த ஃபேஸ் செட் ஆஃப் கோஆர்டினேட்ஸ் பார்த்தீங்கன்னா அன்பிரைம்டு சிஸ்டம் எக்ஸ் ஒய் இசட். The axes of a coordinate system which are fixed in the space are called phase set of axes. இது நிரந்தரமாக இருக்கும், phase set of axis. இதனுடைய ஆரிஜின், மையப்புள்ளி பார்த்தீங்கன்னா ஓ அப்படிங்கிறது ஆரிஜின். அடுத்து பாடி செட் ஆஃப் ஆக்சிஸ் ஆர் பாடி கோஆர்டினேட் சிஸ்டம். பாடி செட் ஆஃப் ஆக்சிஸ் ஆர் பாடி கோஆர்டினேட் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ் இசட் டேஷ் பிரைம்டு சிஸ்டம்னு சொல்லுவோம். எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ் இசட் டேஷ் பிரைம்டு சிஸ்டம். இதனுடைய ஆரிஜின் பார்த்தீங்கன்னா ஓ டேஷ். ஸோ ஃபேஸ் செட் ஆஃப் ஆக்சிஸ் ஃபிக்ஸ்டு, டு நாட் சேஞ்ச். அப்போது ஆரிஜின் ஓ. அது என்ன சொல்கிறோம்? அன்பிரைம்டு சிஸ்டம் எக்ஸ் ஒய் இசட். பாடி கோஆர்டினேட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ் இசட் டேஷ் primed system. A coordinate system fixed in the rigid body is called a body coordinate system and its axes are called body set of axes. என்ன சொல்றோம்? A coordinate system fixed in the rigid body is called a body coordinate system and its axes are called body set of axes.
So let alpha I, beta I and gamma I be the direction cosines and I, j, k and I dash, j dash, k dash be the unit vectors along the axis x, y, z respectively. நமக்கு தெரியும். Let alpha I, beta I, gamma I be the direction cosines. இந்த direction இருக்கக்கூடிய angle. ஒவ்வொரு அந்த ஆரிஜினுக்கும் அந்த x ஆக்சிஸ்க்கும் உள்ள angle. அதே மாதிரி ஆரிஜினுக்கும் y ஆக்சிஸ்க்கும் உள்ள angle பீட்டா. ஆரிஜினுக்கும் z ஆக்சிஸ்க்கும் உள்ள ஆங்கிள் வந்து காமா. அதான் அந்த கொசைன்ஸ், டைரக்ஷன் கொசைன்ஸ் நம்ம சொல்றோம். ஆல்ஃபா, பீட்டா, காமா ஒன்றும் இல்லை. அந்த மையப்புள்ளிக்கும் அதனோட டைரக்ஷனுக்குள்ள ஆங்கிள் தான் நம்ம சொல்றோம். லெட் ஆல்ஃபா ஐ, பீட்டா ஐ, காமா ஐ பி த டைரக்ஷன் கொசைன்ஸ் அண்ட் ஐ, ஜே, கே and I dash, j dash, k dash be the unit vectors along the axis x, y, z fixed in space and x dash, y dash, z dash fixed in the body set of axis. So x, y, z already I, j, k unit vectors நமக்கு தெரியும். யூனிட் வெக்டார்ஸ் என்ன, length of the vector, அதாவது x ஆக்சிஸ்ல அதனுடைய டிஸ்டன்ஸ், அதனுடைய லென்த் மாடுலஸ் மேக்னெட்டியூட்னு கூட நம்ம சொல்லுவோம். அது எவ்வளவு தூரத்தில் இருக்கு அப்படிங்கிறத ஐ கேப் ஐன்னு சொல்றோம். அதே மாதிரி ஒய்க்கு ஜே, இசட்டுக்கு வந்து கே, எக்ஸ் டேஷ்க்கு ஐ டேஷ், ஒய் டேஷ்க்கு ஜே டேஷ், இசட் டேஷ்க்கு கே டேஷ். சரிங்களா? அடுத்து இதுதான் அந்த டயக்ராம். நான் சொன்னேன் இல்லையா, சிக்ஸ் கோஆர்டினேட் சிஸ்டம் ரெப்ரசன்ட் பண்ணுறது ஒரு ரிஜிட் பாடியை அப்படிங்கிறது இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓங்கிறது ஆரிஜின், எக்ஸ், ஒய், இசட் வந்து ஃபேஸ் செட் ஆஃப் ஆக்சிஸ், எக்ஸ் டேஷ், ஒய் டேஷ், இசட் டேஷ் வந்து பாடி செட் ஆஃப் ஆக்சிஸ். நான் எக்ஸ் டேஷ், ஒய் டேஷ், இசட் டேஷ் மட்டும் யூனிட் வெக்டார்ஸ் நோட் பண்ணியிருப்பேன் டிஃப்ரென்ஸ்க்காக. பட் ஆஸ் யூஷுவல் எக்ஸ் ஒன் ஒய், எக்ஸ் ஒய் இசட்டில் ஐஜேகே வரும். அது நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். அது அண்டர்ஸ்டூட், அதனால நான் பண்ணலை, அதனால் இதில் பண்ணியிருக்கேன். இதில் பாருங்கள் ஐ டேஷ், மறுபடியும் பிக்சர் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. ஐ டேஷ் அப்படிங்கும்போது ஐ டேஷ் அப்படிங்கிறது ஆல்ஃபா 1i ப்ளஸ் பீட்டா 1j ப்ளஸ் காமா 1k. ஜே டேஷ் அப்படிங்கிறது ஆல்ஃபா 2i ப்ளஸ் பீட்டா 2j ப்ளஸ் காமா 2k. கே டேஷ்ங்கிறது ஆல்ஃபா 3i ப்ளஸ் பீட்டா 3j ப்ளஸ் காமா 3k, அந்த ஆங்கிள். சிமிலர்லி நம்ம ஆல்ரெடி தெரியும் ஐ டாட் ஐ, ஜே டாட் ஜே, கே டாட் கே ஈக்குவல் டு 1 யூனிட் வெக்டார்ஸ். அதே மாதிரி ஐ டேஷ் ஈக்குவல் டு 1, ஜே டேஷ் ஈக்குவல் டு 1, கே டேஷ் ஈக்குவல் டு 1. இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா 1 ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா 1 ஸ்கொயர் ப்ளஸ் காமா 1 ஸ்கொயர். சிமிலர்லி ஆல்ஃபா 2 ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா 2 ஸ்கொயர் ப்ளஸ் காமா 2 ஸ்கொயர். ஆஸ் யூஷுவலி கே dash dot k dash, alpha 3 square, beta 3 square, gamma 3 square. the angle representative angle நம்ம பார்க்குறோம். அது motions எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறத the angle பொசிஷனில் சொல்லியிருக்கோம். அடுத்தது இப்போது அந்த ஆக்சஸ் மாறி இருக்கும் பொழுது, அந்த ஆக்சஸ் மாறி இருக்கும் பொழுது எப்படி சொல்லணும் பாருங்கள். ஐ டேஷ் டாட் ஜே டேஷ் ஈக்குவல் டு 0 யூனிட் வெக்டார்ஸ் அந்த டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும்போது, அப்போது ஆல்ஃபா 1 இன்ட்டு ஆல்ஃபா 2 ப்ளஸ் பீட்டா 1 இன்ட்டு பீட்டா 2 ப்ளஸ் காமா 1 இன்ட்டு காமா 2, ஜே டேஷ் டாட் கே டேஷ் ஈக்குவல் டு 0. இதெல்லாம் ரொம்ப முக்கியம், மறந்துடாதீங்க. ஆல்ஃபா 2 ஆல்ஃபா 3 ப்ளஸ் பீட்டா 2 பீட்டா 3 ப்ளஸ் காமா 2 காமா 3, கே டேஷ் டாட் ஐ டேஷ் ஈக்குவல் டு 0. alpha 3 into alpha 1 plus beta 3 into beta 1 plus gamma 3 into gamma 1. இது இன்னொரு set of axis. We generate the primed axis. So primed axis னா என்ன சொல்லுவோம், இது ஒரு 1 மார்க் கேட்டிருக்காங்க. So unprimed னா space set of axis or phase coordinate system. Primed னா body set of axis. We generate the primed axis, body set of axis from the unprimed axis, phase set of axis through the 3 successive rotation. ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எத்தனை சக்சஸிவ் ரொட்டேஷன், எதுலேருந்து எது வரும். ஸோ ப்ரைம்லேருந்து அன்ப்ரைம்டு எத்தனை ரொட்டேஷனில் 3 சக்சஸிவ் ரொட்டேஷன். இந்த 3 சக்சஸிவ் ரொட்டேஷனுக்கு பேர் தான் என்ன சொல்லணும்னா ஆய்லர்ஸ் ஆங்கிள். ஸோ கால்ட் ஆய்லர்ஸ் ஆங்கிள். தென் ஈச் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒவ்வொரு ரொட்டேஷனும் இதன ஆர்த்தோகனல், ஒன்றுக்கொன்று செங்குத்தானவை, ஆர்த்தோகனல்
ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் நான் அனலைன் பண்ணி உங்களுக்கு இன்ட்டு மார்க் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ப்ரைம்லேருந்து அன்ப்ரைம்டு வரணும். ப்ரைம்லேருந்து அன்ப்ரைம்டு, அதாவது பாடி செட் ஆஃப் ஆக்சிஸ்லேருந்து ஸ்பேஸ் செட் ஆஃப் ஆக்சிஸ் வரணும். எத்தனை ரொட்டேஷன்னா 3 செட் சக்ஸசிவ் ரொட்டேஷன். அந்த ஆங்கிளுக்கு பேர் என்ன சொல்கிறோம் நம்ம? ஐலர்ஸ் ஆங்கிள்னு சொல்கிறோம். ஒவ்வொன்றுமே எப்படி இருக்குன்னா ஆர்த்தோகனல். ஸோ அடுத்த விஷயம் ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் எ ரிஜிட் பாடி. இந்த ரொம்ப முக்கியமான ஈக்குவேஷன். ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் எ rigid body V equal R into omega. Angular velocity of a rigid body V equal R into omega. The SI unit of angular velocity பார்த்தீங்கன்னா radian by second. மறந்துடாதீங்க இன்னொரு விஷயம். The SI unit of velocity rigid body radian per second. ஸோ அதை எப்படி சொல்லலாம்? R dot V equal omega vector cross R. ஒமேகாங்கிறது the angle of rotation I omega x j omega y k omega z. angular momentum எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். L equal summation of I mi into Ri into Vi. அந்த டிஃபரன்சியேஷன் பண்ணுங்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கோம், பார்த்துக்குங்க. Then finally a rigid body can possess simultaneously the translational and rotational motion. Another important thing, a rigid body can possess simultaneously the translational and rotational motion. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த கிளாஸ் உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ நம்ம லைவ் கிளாஸ்க்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கனால, என்ன ஃப்ளக்சுவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஆப்போசிஷன் போயிட்டுருக்கனால அது கொஞ்சம் நம்ம போஸ்ட்போன் பண்ணி மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மேபி தீபாவளி முடிஞ்சோன்னா அந்த வீக்கில் லைவ் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி மெயினாக நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் யாருக்கெல்லாம் லைவ் கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்பமாக இருக்கோ அவங்கெல்லாம் எங்களை காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸை வந்து கேதர் பண்ணிக்கலாம். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கார்த்தி, ஈரோடு RR அகாடமி. நன்றி, வணக்கம்.